வணக்கம், இது உங்கள் யோகினி டிவி. இன்றைக்கி தக்காளி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தக்காளி சாப்பாடை பிரியாணி மாதிரி செய்யக்கூடாது. ஒரு 5 வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு முதல்ல சட்டியை வச்சு அதில் கொஞ்சமாக பட்டை போடுங்க, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுங்க, போதும். மற்ற எந்த பொருளும் சேர்க்க வேண்டாம். இது தக்காளி சாப்பாடு. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வதக்கலாம். கல் உப்பு போடும்போது வெங்காயம் நல்லா வெந்து குழு குழுன்னு சாஃப்ட் ஆயிரும். அதுக்காண்டி கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மிளகாய் கொஞ்சம் கீறி வச்சுக்கோங்க, 2 கீறி வச்சுட்டு தக்காளியையும் நல்லா பொடுசாக வெட்டி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 1/2 கிலோ தக்காளி நான் வாங்கியிருக்கேன். நல்ல பழமாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த கிரேவி வந்து குழு குழுன்னு நல்லா கிடைக்கும், சாப்பாடும் நல்லாயிருக்கும். அந்த தக்காளியை வந்து நல்லா வெட்டி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்ல குழு குழுன்னு தக்காளி வேகட்டும், வந்து நல்ல ஒரு கிரேவி கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். நான் வந்து 3 பேருக்கு செஞ்சதுனால ஒரு 2.5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். இது வந்து எந்த அரிசியிலனாலும் செய்யலாம். தக்காளி சாப்பாடு நம்ம வீட்டுக்கு சாப்பாடு செய்கிற அரிசிலையும் செய்யலாம், பிரியாணி அரிசிலையும் செய்யலாம், பச்சை அரிசிலையும் செய்யலாம். எதில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஒரு 2.5 கிளாஸ் அரிசி, அதாவது ஒரு 400 கிராம் அரிசி சேர்த்துருக்கேன். நான் 1/2 கிலோ தக்காளி போட்டிருக்கேன் இதுக்கு. அப்போ தான் நல்லா டேஸ்டியாக வரும் கிரேவி. இந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 வெள்ளைப்பூடு நல்லா பருவம்பூ, அதாவது இல்லைன்னு சொன்னால் 1 பூடு, சின்ன பூடாக இருந்தால் நல்லா தட்டி 1-2 தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா புழுகின்னு சொல்லி வேகட்டும். நல்ல புழுகளுக்கும் வெந்தாச்சு. இப்போது இதில் மசாலா சேர்க்கணும். மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் வத்தல்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இல்லாதவங்க கறி மசாலா கூட சேர்த்துக்கலாம். நிறைய மசாலா சேர்க்க வேண்டாம். சேர்த்தா வந்து அது பிரியாணி டேஸ்ட்டுக்கு வெறும் தக்காளி டேஸ்ட்டுக்கு இருக்காது. இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கு அடுத்தது அரிசியை போட வேண்டியதான். நெய் எதுவுமே சேர்க்கலை, எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வாசம் போன உடனே நம்ம அரிசியை போட வேண்டியதான். இது கொஞ்சம் நல்ல மசாலா வாசம் போகட்டும். கொஞ்சம் மல்லிச்செடி மட்டும் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மல்லிச்செடியும் கடைசியாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசியை நல்லா கலனி பிணைஞ்சி தண்ணியை வடித்து அதில் சேர்த்துக்கிடுவோம். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குக்கரில் வைக்கிறதானா தண்ணியை கம்மி பண்ணி வைக்கணும். நான் வந்து
எப்போவுமே குக்கரை மூட மாட்டேன், அதனால் தண்ணி வந்து நான் கரெக்ட் அளவு வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் எந்த அரிசியோ அதுக்கு ஏற்றாப்புல தண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணி அரிசி, சீரக சம்பா அரிசினா ஒரு 1/4 கிளாஸ்க்கு தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இதே இது வீட்டில் உள்ள அரிசினா 1/4 கிளாஸ் தண்ணி கூட வச்சுக்கோங்க. 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி, அவ்வளோதான். 1 பங்கு அரிசி 2 பங்கு தண்ணி, அந்த கணக்கு. அது சீரக சம்பான்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே வீட்டு அரிசினா கூட கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. வீட்டு அரிசி கொஞ்சம் நின்று வேகிறதுனால நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் கொதித்த உடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்ல கனமான பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். அப்போ நம்ம இங்கே உப்பு காணுமான்னு பார்த்து திரும்ப கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். முதல்ல வெங்காயத்து கூட போட்ட உப்பு மட்டும் நம்மளுக்கு காணாது. உப்பு பார்த்துட்டு உப்பு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டியாச்சு. கிண்டி மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து ஒரு 2 தடவை மட்டும் எடுத்து மூடி எடுத்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம கரெக்டான அளவு தண்ணி வச்சுக்கிறதுனால கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரரு தக்காளி சாப்பாடுனோடனே காலையில் தோசை சாப்பிடாம தக்காளி சாப்பாடையே சாப்பிட்டுட்டாரு. அதனால எனக்கு காலையில் மதிய சாப்பாடு இல்லை, காலி ஆகிட்டு. சரி பரவாயில்ல, அவங்களுக்கு டிஃபனில் வச்சாச்சு. நம்ம இன்றைக்கி இதை கொடுத்து விடுவோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே இல்லாமல் காலி ஆகிடும். அதனால கூட கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்யுங்க. உருளைக்கிழங்கு இதுக்கு வந்து நல்ல சைடிஷ்ஷு. தயிர் வெங்காயமும் செய்யலாம். நான் உருளைக்கிழங்கை கட் பண்ணி பொரிச்சு வச்சுருக்கேன். தயிர் வெங்காயம் சேர்த்து கொடுத்து விடலாம். சுவையான தக்காளி சாப்பாடு ரெடி. எல்லோரும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ.